வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நான் முருங்கைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேங்க. முருங்கைக்காய் குழம்பு செய்ய நான் 6 முருங்கைக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முருங்கைக்காய் குழம்பு ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேங்க. கடுகு சேர்த்திக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. மூணு மிளகாய்ங்க, ஒரு கத்து கருவேப்பிலை, 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பூண்டை நான் கொட்டி வச்சுருக்கேங்க, 4 3 பெரிய சைஸ் தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க, பச்சை வாசம் போகட்டுங்க. நான் இது சீரகம் மிளகு ரெண்டையும் நுணுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டையும் நுணுக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. எல்லாம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகா பொடி இருந்தாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதைங்க கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இது துவரம் பருப்புங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து அதை நான் நுணுக்கி எடுத்துருக்கேங்க. அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நறுக்கி வச்ச முருங்கைக்காயை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. தண்ணி சேர்த்திக்கிறேங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வேணுன்னா சேர்த்திக்கோங்க, அதுக்கு மேலே சேர்த்திடாதீங்க. குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காய் வேகட்டுங்க. அப்படி வெந்து வரும்போது நமக்கு உள்ள குழம்பு நல்லா கெட்டியாயிருங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கொதி வந்ததையும் நம்மளுக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.